ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் தாரோ இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த வெப் சீரிஸுடைய ஹீரோயினி ஒரு அமைதியான வாழ்க்கையை ஒரு ஃபேமிலி கூட அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ்காரர் நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் பொங்கி எழுந்த நம்ம ஹீரோயின் அவனை நடு ரோட்லேயே வச்சு கொண்டுருவாங்க. மர்மமான முறையில் கொலை செஞ்சுருவாங்க. இப்போ இந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் சைட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வருவாங்க. இப்போ இறுதியில் இந்த கொலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் எதற்காக அந்த போலீஸ் ஆஃபீஸரை அப்படி கொல்லணும், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய ஒன்லைன். இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சிருக்க அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணாமல் நல்லா பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர்னால டிப்ட் எழுதியிருக்காங்க. மற்றபடி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு வருது. படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு 4 எபிசோடு விட்டுருக்காங்க. இந்த 4 எபிசோடு இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடு மூலியம் ஒரு ட்விஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது நல்லாவே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு கேரக்டரும் எழுதலை, எந்த ஒரு கேரக்டரும் முதன்மையாக கொண்டு வரல. ஏன்னா மற்ற வெப் சீரிஸோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. ஸ்டோரியுமே பார்த்தா கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இதே மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்ட ஸ்டோரி வந்திருக்கு. அதனால் ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்மே இவங்க அந்தளவுக்கு கொடுக்கல. இவங்க நம்ம ஹீரோயின் கேரக்டருக்கு அந்த ஸ்கோப்பு கொடுத்து இன்னும் சொல்லப்பட்டு வரல. ஏன்னா இவங்க எதுக்காக செஞ்சாங்க, இன்னும் மர்மமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் இனி வர எபிசோடெல்லாம் நம்ம காமிச்சா தான் அந்தளவுக்கு என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு இந்த 4 எபிசோடு பார்க்கும்போது இவ்வளோ தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இவங்க சொல்ல வந்த மெசேஜ் ஈஸியாக நம்ம கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. சுற்றி வளைச்சி வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீரிஸில் ஒரு சில விளையாட்டு கடைகளாக இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்குறத தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த சீரிஸ் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.